ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் க்ரீன்வேல் சேனலில் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா காஞ்ச உடனே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே உருளைக்கிழங்கு செய்கிறதுக்கு சோம்பு தான் நம்ம எடுத்து பொரிக்கணும். இப்போ சோம்பு போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். சோம்பு எடுத்து பொரிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ சோம்பு நல்லா பொரிச்சிருச்சு. இந்த சமயத்தில் காரத்துக்காக 1.5 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் இன்றைக்கி நான் சேர்த்துருக்குறேன். தனி மிளகாய்த்தூள் நல்லா கலரையும் கொடுக்கும், காரத்தையும் கொடுக்கும். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு நம்ம வதக்கும் போது அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். ஹை ஸ்பீடில் இருந்தால் மிளகாய்த்தூள் கரிஞ்சிரும். இப்போ அடுத்ததாக உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இப்படி நல்லா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை மூடி வைக்கலாம். இப்போவும் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். நடுவில் லைட்டாக தண்ணி தெளித்து நான் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கு. நல்லா சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் தயார். நீங்களும் இதே ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.